வணக்கம். மற்றொரு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமக்காக நாம் நிகழ்ச்சியில் மற்றொரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம். இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் இப்போது அதிகளவில் கவனம் செலுத்துகின்ற விடயமாக இருக்கிறது இந்த உலக வெப்பமயமாதல் அல்லது சுற்றுலா தொடர்பான பாதிப்புகள் தொடர்பான விடயங்கள். இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்காக உலக நாடுகள் இப்போது அதிக அளவில் கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையும் அந்த பட்டியலில், அதாவது இந்த காலநிலை மாற்றத்தால் பாதிப்பு ஏற்படக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இருக்கிறது என்பது முக்கியமான விடயம். எனவே இலங்கையும் அந்த விடயத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. அதற்காக இலங்கையினுடைய வளங்கள், சுற்றாடல், இயற்கை ஆகியவற்றை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான பொறுப்பு எங்கள் அனைவருக்குமே இருக்கிறது. எங்கள் அனைவருக்கும் பொதுவான பொறுப்பு இருந்தாலும் அதற்கே உரிய பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய நிறுவனங்களும் இலங்கையில் இருக்கின்றன. எனவே இந்த காலநிலை மாற்றத்தினுடைய பாதிப்புகள், அதே போல இயற்கை வளங்கள் அழிவடைவதிலிருந்து அவற்றை பாதுகாப்பதற்கான திட்டங்கள், முகாமைத்துவங்கள் தொடர்பான விடயங்களை கையாளுகின்ற ஒரு நிறுவனம் பற்றி இன்று நாங்கள் பேசப் போகின்றோம். அவருடைய திட்டங்கள் பற்றி பேசப் போகின்றோம். அந்த நிறுவனம் உங்களுக்காக, நமக்காக என்னென்ன விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது தொடர்பான விடயங்களை பற்றி பேசுகின்ற ஒரு நமக்காக நாம் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமையப் போகிறது. அடிப்படையில் இந்த முக்கியமான கடமைகள் நிறைவேற்றுகின்ற மத்திய சுற்றாடல் அதிகார சபை, அதனுடைய செயற்பாடுகள், திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பேசப் போகிறோம். அந்த அடிப்படையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரிவினுடைய உதவி பணிப்பாளர் திரு என் திருலோகச்சந்திரன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரசன்னா. நமக்கான நாம் நிகழ்ச்சி திட்டத்து நேயர்களுக்கு, அதாவது வசந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் காலநிலை மாற்றம் சம்பந்தமான பிரதானமாக உங்களுக்கு தற்போது தெரியும் ஐக்கிய நாடுகள் சபையினால் காலநிலை மாற்றத்துக்கான மகாநாடு தற்போது, அதாவது COP29 என்ற மகாநாடு அசர்பைஜானில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது நவம்பர் 11 முதல் 22 வரை உலக நாட்டு தலைவர்களின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றிய காலநிலை மாற்றங்கள் எவ்வாறு முகம் கொடுப்பது, இந்த காலநிலை மாற்றங்களில் தங்கள் நாடுகள் எவ்வாறு விடுபடுவது, காலநிலை மாற்றத்துக்கு ஏதுவான பச்சை வெட்டு வாயுக்களின் விளைவுகளை தடுப்பது, குறைப்பது சம்பந்தமாக தற்போது பல செயற்திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல் நம்ம பெரிய ஒரு பாரிய பிரச்சனைகள் தற்போது இலங்கை மக்களும் உலக நாடுகளும் காலநிலை மாற்றத்தினாலும் அதால் ஏற்படக்கூடிய வெப்பமயமாக்குதல் சம்பந்தமான பல செயற்பாடுகளால் நாம் பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றோம். அண்மை காலங்களில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பல இடங்கள் வெள்ளப்பெருக்குகள், புயல், அடுத்து வறட்சி, இது போன்ற பாலைவனத்தில் வெள்ளம் புதிய விடயங்கள் தற்போது நாம் சவுதி பாலைவனத்தில் முழுமையாக பனியால் மூடப்பட்டிருக்கிறது. அனைத்து ஐரோப்பா நாடான ஸ்பெயின் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் லண்டன் மாகாணத்தில் சில பகுதிகளும் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டன. அதன் தாக்கம் இலங்கையிலும் சில இடங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அண்மையில் நம்ம அண்மை நாடான இந்தியாவிலும் நடைபெற்ற கேரளா போன்ற பகுதிகளில் தற்போது இலங்கையிலும் ஒரு நம்ம எதிர்பாராத டைமில் மழை பெய்கின்றது, வெள்ளம் வருகின்றது, திடீரென வறட்சியாகின்றது. அவை இவ்வாறான செயற்பாடுகள் அனைத்து நாடுகளையும் உள்ளடங்கி கொண்டு காலநிலை மாற்றம் பாதிப்புகளை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அப்படியான இந்த காலப்பகுதியில் தான் நாங்கள் இந்த இலங்கையினுடைய சுற்றுலா சம்பந்தமான விடயங்களை கையாளுகின்ற முக்கியமான பொறுப்பு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் மக்கள் மத்தியில் எங்களுடைய சுற்றாடலை பாதுகாக்கின்ற விடயங்களை பற்றி பேச வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே முதலாவதாக நாங்கள் உங்களிடம் கேட்கின்ற கேள்வி, இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய நோக்கங்கள், செயற்பாடுகள், திட்டங்கள் அல்லது அவர்களுடைய பணிகள் என்ன என்பது தொடர்பாக மக்களுக்கு சற்று தெளிவுபடுத்த வேண்டும். தங்களுக்கு தெரியும், மத்திய சுற்றாடல் அதிகார சபை என்பது ஒரு அரச தேசிய நிறுவனம். இது 1980ஆம் ஆண்டு 47ஆம் இலக்க தேசிய சுற்றாடல் சட்டத்தின் கீழ் 1981ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. தற்போது சுற்றாடல் அமைச்சின் கீழ் செயற்பட்டு வரும் இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபை இலங்கையில் உள்ள சுற்றாடல் வளங்களை பாதுகாத்தல், முகாமைத்துவம் செய்தல் மற்றும் சுற்றாடல் தரத்தை பேணுதல் சம்பந்தமாக இந்த தேசிய சுற்றாடல் சட்டத்தின் கீழ் தற்போது செயற்பட்டு வருகின்றது. இப்போ இதற்காக வேண்டி இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் 4 பிரதான பிரிவுகள் இருக்கின்றது. ஒன்று சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரிவு, அடுத்தது திண்ம கழிவு முகாமைத்துவ பிரிவு, அடுத்தது சுற்றாடல் பாதுகாப்பு பிரிவு, அடுத்தது சுற்றாடல் தாக்கம் மற்றும் மதிப்பீட்டு பிரிவு. இவ்வாறு 4 பிரிவுகள் ஊடாக அதாவது டென்சில் கொப்பைக்கடவு மாவட்டத்தில் உள்ள பிரதான அலுவலகம் உள்ளடங்கலாக
அனைத்து மாகாணங்களிலும் 9 மாகாணங்களிலும் மாகாண அலுவலகங்கள் மற்றும் 25 மாவட்டங்களை உள்ளடக்கியுள்ள 22 மாவட்ட அலுவலகங்கூடாக மக்களுக்கு நாங்கள் அதை சுத்தமான மற்றும் பசுமையான சுற்றாடலை மக்களுக்கு உணர்ந்தளிப்பதற்காக எங்களது உத்தியோகத்தர் பணி குழாம் செயற்பட்டு வருகின்றது. ஆகவே நமது சுற்றாடலை பாதுகாப்பது நம் அனைவரதும் கடமை. அதற்காக வேண்டி நாங்கள் ஒரு தேசிய நிறுவனமாக செயற்பட்டாலும் மற்ற பங்குதாரர்கள் மக்களின் பங்களிப்புடன் தான் நாங்கள் இதை மேற்கொள்ள முடியும். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு மக்களின் பூரண பங்களிப்பு கிடைக்க வேண்டும். ஒரு அரசு நிறுவனம் என்ற வகையில் நாங்கள் பல பங்குதாரர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், கரையோர பிண திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம், அது மட்டும் இல்லாமல் கடல் சுற்றாடல் மாசுபடுத்தல் அதை தடுக்கிற அபிவிருத்தி சபை, இவ்வாறான நிறுவனங்களுடன் சேர்ந்து அதாவது சுற்றாடல் சார்ந்த செயற்படும் அந்த இலங்கை இயற்கை வனங்களை நான் எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது அதை பாதுகாப்பு சம்பந்தமான சகல அரசு நிறுவனங்கள் இணைந்து மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தேசிய சுற்றாடல் சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் முன்னின்று செயற்படுகின்றது. இந்த விடயத்தில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய செயற்பாடுகள் பற்றி சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் முதலாவதாக இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த சுற்றாடல் மேம்பாடு அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக எப்படியான திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது அதிகார சபை? உங்களுக்கு தெரியும், சுற்றாடல் பாதுகாப்பது நம் அனைவரும் கடமை, என்ன பொறுப்பு, என்ன கட்டாயம். நமக்கு ஒரு சுற்றாடல் பாதுகாக்கப்படாமல் இருந்தால், அதாவது நமது மூதாதையர் நமக்கு வழங்கிய சுற்றாடல் தாம் வாழ்கின்றோம். இது நம்மளை விட்டு போகும் இடத்து நமது வருங்கால சந்ததியினருக்கு இவை இல்லாமல் போகும். அப்போ இதற்காக வேண்டி சுற்றாடல் பாதுகாப்பு பிரிவு உண்டு. அடுத்து சுற்றாடல் முகாமைத்துவம் மற்றும் மதிப்பீட்டு பிரிவு. இவற்றின் ஊடாக ஒரு சுற்றாடல் பாதுகாப்பு பிரிவின் ஊடாக ஏதாவது ஒரு கைத்தொழில் முயற்சியாளர் வேறு நிறுவனங்கள் அதாவது தாங்கள் செயற்பாடு ஊடாக ஏதாவது சுற்றாடல் தீர்ப்புகள் உமிழ்வுகள் வெளியிடும்போது அவற்றை குறைத்து, அதாவது சுற்றாடலுக்கு ஏற்படும் தாக்கங்களை குறைத்து, பாதகமான தாக்கங்களை குறைத்து அவற்றை செயல்முறைப்படுத்த வேண்டும். அதாவது அபிவிருத்தி என்பது நாட்டு கட்டாயம் தேவை. அந்த வேளையில் சுற்றாடலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் சுற்றாடல் பாதுகாப்பு பிரிவூடாக இவற்றை நாங்கள் கண்காணிப்பு செய்து முகாமை செய்து அதற்கு தேவையான கருவி என்று சொல்லப்படும் சுற்றாடல் பாதுகாப்பு உரிமத்தை அனைவரும் பெற வேண்டும். அனைவரும் பெற வேண்டும் கூட அந்த கைத்தொழிற்சாலைகள். அதால் ஏதாவது ஒரு அந்த தொழில் முயற்சி ஊடாக ஏதாவது கழிவுகளோ, வளி மாசடையக்கூடிய, நிலம் மாசடையக்கூடிய, நீர் மாசடையக்கூடிய ஏதாவது கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்படும் இடத்து அந்த நிறுவனம் கட்டாயம் சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதை தவிர ஏதாவது ஒரு கருத்திட்டங்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தும் போது பெரிய பெரிய பாரிய அளவு கருத்திட்டங்கள், அதாவது வீதிகளை பெரிய அளவில் பெருந்தெருக்களை அமைத்தல், வேறு ஹோட்டல்ஸ்கள், என்ன உல்லாச விடுதிகளை கட்டுதல், இவ்வாறான எதுவும் ஒரு புதிய செயற்திட்டங்களை முன்னெடுக்கும் போது அங்குள்ள சுற்றாடல் வளங்கள் மீது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். செய்தவர்களும் செய்யக்கூடியவர்களும் கவனத்தில் கொள்ளணும். அரசு நிறுவனம் என்ற வகையில் நாங்களும் கவனத்தை கொண்டு இதுக்கு சுற்றாடலுக்கு ஏற்படும் பாதகமான பாதைகளை குறைக்க நாங்கள் அவங்களுக்கு அதை ஆரம்ப சுற்றாடல் தாக்க மதிப்பீடு வேண்டும். அடுத்தது சுற்றாடல் தாக்க மதிப்பீடு அதை கட்டாயமாக செய்ய வேண்டும். செய்து அதுக்குரிய தாக்கங்களை ஆராய்ந்து தான் நாங்கள் இதற்குரிய சிபாரிசுகள், அதாவது உரிமங்களை நாங்கள் சிபாரிசு என்று சொல்கிற உரிமை அதை வழங்குவோம். கட்டாயம் ஒரு அதை இஐஏ ரிப்போர்ட்னு சொல்கிறது, அதாவது சுற்றாடல் தாக்கத்தை ஏற்படும் அது தாக்க மதிப்பீடு அறிக்கையுண்டு. இவ்வாறான செயற்பாடுகளால்தான் எங்களது இலங்கையின் சுற்றாடல் தரம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை செயற்படுவதற்கு நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் எல்லா மாவட்டங்களிலும் எங்கள் உத்தியோகத்தர்கள் இதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்கிறார்கள். இது சம்பந்தமான நாங்கள் வேறு ஒரு அரசு நிறுவனம் கூட சேர்ந்து, உதாரணமாக தொடர்புடைய நிறுவனங்களை சேர்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். அடுத்து இன்னும் ஒரு விடயம், இங்கே இந்த சுற்றாடல் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற போது சுற்றாடல் மாசு என்பது பல விடயங்களிடமிருந்து, வளி மாசு அல்லது கடல் பகுதி மாசு அல்லது நிலப்பகுதியினுடான மாசு என்று பல மாசுபடுதல் நடவடிக்கை சுற்றாடல் சார்ந்து இடம்பெறுகிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றாடல் மாசு எந்த மட்டத்தில் இருக்கிறது? உதாரணம் உங்களுக்கு தெரியும், பொதுவாக நான் நினைக்கிறேன் காற்று மாசு, வளி மாசு அடைதல், வாகனப்புகை, என்ன வாகனப்புகை எல்லாம் நாங்கள் தற்போது 100க்கு 95 வீதத்துக்கு மேலதிகமான நம்ம என்ன வாகனங்களை பாவிக்கும் எரிபொருள், என்ன நாங்கள் இன்னும் மீள்
சக்தி அதாவது மீள் புதுப்பிக்க சக்தி சம்பந்தமான வாகனங்கள் பாவிப்பது குறைவு. அது எலக்ட்ரிக் வாகனங்களோ வேறு வாகனங்கள் இல்லை. கூடிய அளவில் வந்து எரிபொருள் தகனமடைகிற வாகனங்களும் பாதிக்கின்றோம். துவிச்சக்கர வண்டியை நாம் விட்டுவிட்டோம். சிறிய தூரத்துக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் மோட்டார் பைக்கோ 3-வீலோ அடுத்தது நடந்து போகிறதுக்கு இப்போ ஜனங்கள் விரும்புகிறாங்கல்ல, மக்களுக்கு பெரிதாக விருப்பம் இல்லை. அப்போ அதால் வந்து கூடிய அளவு எல்லா இடங்களிலும் வந்து காற்று மாசடைதல் வந்து கூடிய அளவு வருது. அது மட்டும் இல்லாமல் சில கைத்தொழிற்சாலை கூட வந்து இந்த உமிழ்வுகள் அதாவது காற்று மாசாக்கிகள் வெளிவரத்தால் அதை கட்டுப்படுறதுக்குரிய செயற்பாடுகள் வந்து எங்களை சுற்றாடல் பாதுகாப்பு உரிமை ஊடாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வாகனங்கள் ஏற்படும் அதாவது புகைகளை வந்து கட்டுப்படுத்துறது கட்டாயம் வந்து தெரியும் உங்களுக்கு. அதாவது வெஹிக்கிள் எமிஷன் டெஸ்ட்டு கூறி புகை பரிசோதனை செய்து அதை வந்து அதில் வந்து சரியான விதத்தில் அது வந்து சரியான விதத்தில் இருந்தால் மட்டும்தான் இருக்க பார்த்து தான் இவங்களுக்கு அதாவது வந்து லைசன்ஸ்கள் கூட ஓடுபடணும். அது மட்டும் இல்லாமல் அதால் திரும்பி பிற்பாடு அதனால் ஏற்படும் பாதிப்புகள் வந்து கண்காணிப்பது குறைவு. கரியம் அது கருப்பு புகையில கக்கி கொண்ட வாகனங்கள் உங்களுக்கு தெரியும், பாறை நீங்களும் கண்டிருப்பீங்க, சகலரும் கண்டிருப்போம். என்ன இது சம்பந்தமான திட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் சொல்வது போன்று நாங்கள் இன்றும் அப்படியான கரியமில வாயு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்க்குள்ளையெல்லாம் வெளியிடக்கூடிய வாகனங்கள் இன்னும் நாங்கள் பார்க்கிறோம். அதை வந்து பாவனையிலிருந்து தடுக்கிறதும் இல்லை. தகுந்த நிறுவனங்கள் அதை தடுப்பதும் இல்லை. இதை பாவனையாளர்களும் இதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில இடங்களில் வந்து சில தனிநபர்கள் அரசு நிறுவனங்கள் சரியான விதத்தில் வாகனங்களை வந்து பராமரித்து அதை எதுவும் சுற்றாளர்கள் பாதிப்பு இல்லாமல் சரியாக செய்கிறாங்க. அநேகமாக என்னை பொறுத்தவரை அண்மை காலங்களில் அதாவது மின்சார கார்களின் வருகை நம் நாட்டில் கூடிய அளவில் இருக்கிறது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த COP20 நடக்கிற அந்த நாடு வந்து அசர்பைஜான் அது வந்து 2030ஆம் ஆண்டு கிரீன் ஹவுஸ் அதை பச்சை விட்டு வாயுக்களை வந்து 30% குறைத்தும் 2050 வந்து 40% குறைக்கிறதுக்கும் உடன்படிக்கை. அது மட்டும் இல்லை அவங்க ரினியூவல் எனர்ஜி அதாவது மீள் புதுப்பிக்கத்தது எனர்ஜி சக்தி மூலங்களை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். அதாவது காற்றாலை, ஹைட்ரோ பவர், நீர் மின்சக்தி, சூரிய மின்கலங்கள் கூடியெல்லாம் பாவித்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம நாட்டிலும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தினாலும் சில செயற்பாடுகள் ஊடாக வந்து பூரணமாக நம்ம நாடு உங்களுக்கு தெரியும், சூரிய எல்லா பக்கமும் சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய நாடு, இருக்கின்ற நாடு. அது மட்டும் இல்லாமல் 4 பக்கம் கடலால் சூழப்பட்டது. எப்படியோ காற்றாலைகள் மூலம் மின் பெறக்கூடிய வசதி. அது மட்டும் நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்றது, நீர்மின் உற்பத்தி செய்யக்கூடியலாம். அதை விட்டு நாம் என்ன தங்கி இருக்கிறோம்? நிலக்கரி. வெளிநாட்டிலிருந்து நிலக்கரியில் தான் பூரணமாக தங்கி இருக்கின்றோம். இப்போ இவ்வாறான செயற்பாடிலிருந்து நம்ம மக்களும் மாற வேணும், வரும் அரசாங்கங்களும் இவற்றை மாற்றி செயற்படுவதன் மூலம்தான் நம்ம நாட்டில் வந்து அதாவது பச்சை விட்டு வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைக்க முடியும். நமது நாடும் ஒரு சிறந்த நாடாக, உலகத்தில் ஒரு சிறந்த நாடாக. உண்மையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்கள் கொஞ்சம் விளையாடுகின்ற அற்புதமான வளங்கள் இருக்கின்ற நாடு. நீங்கள் சொல்வது போன்று எங்களை சுற்றி கடல் வளம், எங்கள் நடுவில் எங்களுக்கு மலைப்பகுதி எடுத்துக்கொண்டால் இயற்கையான நீர்வீழ்ச்சி, நீரோடைகள், ஆறுகள் ஓடுகின்ற எல்லா பகுதியிலும் ஆறுகள் ஓடுகின்ற பகுதி, இப்படி பொசுப்பேற்று வளம் என்று எல்லா வளங்களும் இருக்கிறது. ஆனால் அதனை பயன்பாடு, அதனை முகாமதும் சரிதான் பிரச்சனை இருக்கிறதுல்ல. இப்போ நீங்கள் நீர்வீழ்ச்சின்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, அங்கே மலைநாட்டில் இருக்கிற நீர்வீழ்ச்சி பாதுகாக்கப்பட்டால் மட்டும்தான் மற்ற பக்கத்தில் உள்ள மக்களுக்கு குடிநீர் கிடைக்கும். அங்கே வந்து மாசடைந்தால் கழிவுகளை கொட்டி அதை மாசுபடுத்தினால் வந்து கீழாக்களை சுத்தமாக நீர் கிடையாது. அந்த காலங்கள் நாங்கள் பாடசாலை காலங்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு பிளாஸ்டிக் போத்தல், பெட் போத்தல் என்னென்னு தெரியாது. தற்போது அந்த போத்தல் வந்து அன்றாட தேவையாக. என்னை பொறுத்தவரையில் ஒரு பாடசாலை மாணவனோ இல்லாட்டி ஒரு கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸில் கட்டாயம் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட பிளாஸ்டிக் போத்தலும் இருக்கும் நீர் கொண்டு வரது. சில வேளை போத்தல் இருக்காது, போகின்ற போது கடையில் வாங்கிக்கொள்ள செல்கின்ற பழக்கம் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். இப்போ அந்த இதுக்கு நம்ம அதாவது அடிமையாகிவிட்டோம். ஆகவே இவ்வாறு நீங்கள் சொன்னது, நீங்கள் நம்ம இலங்கை நாடு சிறந்த நாடு, ஒரு இயற்கை வளம் கொண்டு உங்களுக்கு தெரியும். அண்மையில் ஆய்வுகள் வந்து சுற்றுலாத்துறையில் அனைத்து நாட்டோட விரும்பப்பட முதலாவது இடத்தில் இருக்கிறது. அப்போ அதை அந்த நாட்டை வந்து சுற்றுலாவுக்கு விரும்பப்பட்ட நாடை நம்ம சுற்றாடல் சார்பாகவும் நம்ம சிறந்த விதத்தில் மேம்படுத்த வேண்டும். அதாவது சுற்றாடல் நேயம் உள்ள ஒரு நாடாக நம்ம சுற்றாடல் நேயம் உள்ள நாடாக நம்ம நாட்டை வந்து நம்ம
அதாவது மேம்படுத்த வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். அதற்கு நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் பூரண பங்களிப்பு தேவை. இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு எப்படியான திட்டங்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள்? எங்களோட அதாவது இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு பிரிவு ஒன்று ஒரு அழகண்டு இருக்கிறது. இவற்றின் ஊடாக இலங்கையில் உள்ள சுற்றாடல் கூறுணர்வு பிரதேசங்கள் நாங்கள் கண்காணிக்கப்பட்டு அவற்றை எந்தெந்த இலங்கையிலோ எவ்வாறு இடங்கள் இந்த சுற்றாடல் பாதுகாப்பு பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தலாம் என்று அதை நாங்கள் ஆராய்ச்சி ஆய்வறிக்கை மூலம் அதான வளங்களை அதுக்கு என்னத்துக்காக வேண்டியது சம்பந்தமான இருக்கின்றது, இதிலிருந்து பெறுற பயன்கள் என்ன, உதாரணமாக இதன் மூலம் விவசாயிகள் பயன்பெறார்களா, இல்லை வெளிநாட்டு பறவைகள் தங்கக்கூடிய இடங்களா, இல்லாட்டி இவற்றின் மூலம் வேறு ஏதும் சுற்றாடல் ஆராய்ச்சிகளுக்கு இந்த வளங்கள் தேவைப்படுமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து இவ்வாறு நாங்கள் இலங்கையில் உள்ள முக்கியமான 12 இடங்களை அண்மை வரை இந்த வருடத்தில் நாங்கள் 2 இடங்கள் ஒன்று மட்டக்களப்பில் உள்ள ஏத்தாலை குளம் சம்பந்தமான ஒரு பிரதேசம் சுற்றாடல் பாதுகாப்பு பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. உலக வெளிநாட்டு பறவைகள் வருகிறது ஈரநில தினம் அன்று. அது மட்டும் இல்லாமல் உலக சுற்றாடல் தினத்தில் அன்று சிங்கராஜ வனத்தில் உள்ள வண்ணாத்திவில என்ற ஒரு சூழல் பாதுகாப்பு பிரதேசம் சுற்றாடல் பாதுகாப்பு பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு இவ்வாறு நாங்கள் 12 இடங்கள் சுற்றாடல் பாதுகாப்பு பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு இவற்றை அதாவது இந்த சுற்றாடல் பாதுகாப்பு பிரதேசங்களில் சட்டவிரோத செயற்பாடுகளை யாரும் செய்ய இயலாது, உட்பிரவேசிக்க இயலாது. இவை வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சுற்றாடல் அமைச்சரின் கையொப்பத்தினுடன் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனப்படுத்தப்படும். ஆகவே இந்த இடங்களில் யாரும் அத்துமுறிய குடியிருப்புகளோ காடுகளை வெட்டுவதோ இல்லாட்டி இந்த வளங்களை சேதப்படுத்துவதோ இல்லாட்டி இடநிரப்புவையோ இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டால் எங்களுடைய தேசிய சுற்றாடல் சட்டத்தின் கீழ் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக அவர் பார்க்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும். இவ்வாறான சட்டத்திட்டங்களை மக்கள் மதிப்பதனால் கூட தான் இவ்வாறான சுற்றாடல் பாதுகாப்பு பிரதேசங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும். எங்களை தவிர வன ஜீவராசி திணைக்களம் அதில் பாதுகாக்கிறாங்க, வன பாதுகாப்பு திணைக்களம் பாதுகாக்கின்றாங்க, கரையோர பகுதி திணைக்களங்கள் இவ்வாறான இயற்கை வளங்களை பாதுகாத்து கொண்டு வருகின்றன. இருந்தாலும் சில சட்டவிரோத செயற்பாடுகள் அங்கங்கே நடைபெற்று கொண்டிருந்தாலும் தற்போதைய வரையில் இவ்வாறான இடங்களை பாதுகாப்பதில் சில அந்த பிரதேச மக்களும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். இலங்கை என்பது இந்த உலகளவில் சதுப்பு நிலம் தொடர்பான விடயத்தில் இலங்கை எப்படி இந்து சமுத்திர முத்து என்று கூறப்படுவோ சதுப்பு நிலங்களிலும் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கிறது. அதில் சதுப்பு நிலங்கள் ஊடாகத்தான் இலங்கையுடைய இருப்பும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அண்மை காலமாக நாங்கள் நிலப்பங்களை நிரப்புவது அல்லது அதனை நிரப்பி காணிகளை விற்பனை செய்வது என்று பல விடயங்களை பார்த்திருந்தோம். அதே போல இப்போது கடற்கரையில் சூழ இருக்கின்ற கண்டல் தாவரங்கள் தொடர்பான விடயத்திலும் கரையோர பகுதியில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. எனவே கரையோர பகுதியினுடைய பாதுகாப்பு இந்த சதுப்பு நிலையை பாதுகாப்பதற்கான இந்த திட்டங்கள் இருக்கிறது. கண்டல் தாவரங்களை தெரியும், அதாவது அலைகளின் அரிப்புகளை மண் அரிப்புகளை அதை கரையோர ஏற்படும் மண் அரிப்புகளை பாதுகாக்கின்றது. இலங்கையில் கூடிய அளவில் கண்டல் தாவரங்கள் இடிக்கப்பட்ட பிரதேசங்கள் சிலது அவங்களோட உள்நாட்டு வருமானத்துக்காக வேண்டி கண்டல் தாவரங்கள் பலவிதமாக அழிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் நாங்கள் சொன்ன ஏற்கனவே விழிப்பூட்டல் பிரிவு ஊடாக மக்கள் விழிப்பூட்டப்பட்டு பாடசாலை மாணவர்கள் வேறு சுற்றாடல் சார்ந்த நிறுவனங்கள் விழிப்பூட்டப்பட்டு கண்டல்தார மீள்நடுகை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எங்களோட பாடசாலையில் எங்களோட விழிப்பூட்டல் பிரிவினால் ஏற்படும் சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டத்தின் ஜனாதிபதி பதக்கத்திற்கான செயற்பாடு ஊடாக பல செயற்திட்டங்களை இந்த மாணவர்கள் மேற்கொள்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் வேறு செயற்பாடுகளாக அதாவது மரநடுகை தினத்திலும் கண்டல் தாவரங்களை மீள்நடுகை செய்வதற்கு நாங்கள் பல அதாவது நாற்று மடைகளில் இந்த கன்றுகளை வழங்கி இவற்றை செய்கின்றோம். அதுபோல் சதுப்பு நிலம் உங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது நீரில் நீரேந்து பிரதேசங்களை பாதுகாக்கிறது. அடுத்தவங்களுக்கு தெரியும் நம்மளோட இலங்கையில் வயல்வெளிகள் நிறைந்த இடம் என்ன, அதுவும் ஒரு ஈரநில நிலங்கள். இப்போ ஈரநிலங்கள் ஆகவே இவ்வாறான இடங்கள் சில இடங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சதுப்பு நிலங்கள் அதாவது குப்பை கூலங்களை கொட்டி அடுத்து அதாவது கட்டிடப் பொருட்களை கழிவுப் பொருட்களை கொட்டி நிரப்பப்பட்டு அதில் மக்கள் தற்போது குடியேற்றங்களாக உருவாக்கப்பட்ட இடங்களும் இருக்கின்றது. இதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது, நம்ம நாடு வெள்ளப்பெருக்குக்கு முகம் கொடுக்க இயலாது. ஆகவே அந்த இடங்கள் வெள்ளப்பெருக்கு மூலம்
அமிழ்ந்து போகின்றது. அதாவது நீர் அது மேலதிக நீர் வருகின்ற போது அதனை உறிஞ்சி எடுத்து தங்களை பாதுகாக்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்தது. அதை நிரப்பிவிட்டால் இந்த வெள்ள நீர் ஓடுவதற்கான வழி இல்லை. இயற்கை வாழிடம் இயற்கை இடங்கள் மூலம் நிரப்புவதன் மூலம் இந்த பிரச்சனைகள் தான். அண்மையில் நான் இலங்கையை பொறுத்தவரை ஒரு 3-4 தினம் சில இடங்கள் சதுப்பு நிலங்களுக்கு மேலே நிரப்பப்பட்ட இடங்கள் மக்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். என்ன இதுதான் காரணம். இதை மக்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். தாங்கள் இருக்கிற இடம் எது, தாங்கள் நிரப்பப்பட்ட இடங்கள் இருக்க சதுப்பு நிலங்கள் நிரப்பி இருக்கின்றோமோ, இல்லாட்டி வயல்வெளி நிரப்பி இருக்கின்றோமோ, இல்லாட்டி காடுகளை அதாவது மரங்களை காடுகளை வனங்களை அழித்து இருக்கின்றோமோ, ஏரிகளை அழித்து இருக்கின்றோம். இவற்றை மக்கள் சிந்திக்க வேண்டும். அநேகமாக கூடிய இடங்கள் இவ்வாறா செயற்பட்டாலும் மீள்நடுகை என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் நம்ம அதாவது இயற்கை வளங்களை அழிப்பதை நாங்கள் தடுக்க வேண்டும். சதுப்பு நிலத்துக்கு எதிராக இப்போதும் கூட அதை அழிப்பதற்கு எதிராக போராட்டங்கள் இன்னும் தீவிரப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நாங்கள் போராட்டம் எந்தளவு தீவிரமாக இருக்கிறதோ அதற்கு அதிக அளவில் அந்த நிலங்கள் நிரப்பப்பட்டு இன்னும் குடியேற்றம் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு கடுமையான சட்டங்கள் இருக்கிறதா இதனை தவிர்ப்பது? சட்டங்கள் அநேகமாக எல்லாத்துக்கும் இருக்குது. மண் பாதுகாப்பு சட்டம், அடுத்த வன பாதுகாப்பு சட்டம், இது இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுங்க தேசிய சுற்றாட சட்டங்கள் இருந்தாலும் மக்கள் சட்டத்திட்டங்களை மதிப்பது குறைவு. என்ன சட்டத்திட்டங்களை மதித்து சரியான விதத்தில் அதில் உள்வாங்கப்படும் அதாவது விதிமுறைகளை பின்பற்றினால் மட்டும்தான் நான் இந்த பிரச்சனைகள் இயற்கை அனர்த்தங்களோ இல்லாட்டி சுற்றாடல் அழிவுகளிலிருந்து நாங்கள் நம்மளோட நாட்டை பாதுகாத்து கொள்ளலாம். ஆக இவ்வாறான சட்டத்திட்டங்கள் நாங்கள் கூறுவது போல் இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். அரசாங்கங்கள் இறுக்கமாக கடைப்பிடித்தால், அதாவது அந்தந்த இதுக்கு பொருத்தமான அமைச்சுக்கள் இறுக்கமாக கடைப்பிடிக்க வேண்டும். மற்ற நாடுகள் போது நம்ம இறுக்கமாக கடைப்பிடித்தால் ஒழியத்தான் நம்ம வளங்களை பாதுகாக்கலாம். அது மட்டுமில்லாமல் ஏதோ என்ற விதத்தில் நாங்கள் இதை செயற்படுத்தும் போது நம்மளோட இருப்புகள் கேள்விக்குறியாகும். வெள்ளத்தில் மிதக்க வேண்டிய கட்டம் வரும். வருடத்தினுடைய 3-4 பகுதிகளும் முதல் அந்த காலத்தில் வெள்ளம் என்று ஏதோ வரத்தில் வருஷக்கணக்கு பிறகுதான் நடக்குது. இப்போ வரங்களே 4-5 நடக்குது. வெள்ளம் என்று கேள்விப்பட்டால் 5 வருடங்களுக்கு பிறகு வந்த மிகப்பெரிய வெள்ளம் என்று செய்திகளில் நாங்கள் வாசிப்பு கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இப்போது 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு முறை வெள்ளத்தில் மூழ்குகிறோம். ஒரு வருடத்துக்கு 5 வெள்ளம் 4 வெள்ளம் வரக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த சதுப்பு நில பகுதிகள் நிரப்பப்பட்டு சதுப்பு நிலத்தினுடைய செயல்பாடே நிறைந்த பகுதிகளாக இருக்கு. நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்கின்ற அல்லது அதிகளவு மேலதிகமாக வருகின்ற நீரை சேமித்து வைத்துக் கொள்கின்ற ஒரு பகுதி. அதனை மூடிவிட்டால் நீர் சேமிப்பதற்கு இடமில்லை, வெள்ளமாக ஓடப்போகிறது, வீட்டுக்குள் வரப்போகிறது, மிதக்கத்தான் போகிறோம் இல்லையா? அடுத்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த நாங்கள் சுற்றுலாத்துறை சம்பந்தமாக பேசியிருந்தோம். இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை அதிக அளவில் இயற்கை வளங்கள் சார்ந்து இருக்கிறது. அது இலங்கையினுடைய எந்த பகுதி சென்றாலும், அது வடக்கு கிழக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், மேற்கு பகுதியாக இருக்கலாம், எல்லா பகுதிகளிலும் இயற்கை வளங்களை அடிப்படையாக கொண்டு தான் இலங்கையுடைய சுற்றுலாத்துறையே இருக்கிறது. இலங்கையும் சுற்றுலாத்துறையை அதிக அளவில் நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியில் கூட இலங்கையுடைய இந்த அந்நிய செலாவணி பிரச்சனைக்கு சுற்றுலாத்துறை தான் மிகப்பெரிய ஒரு வருவாய் ஈட்டு கொடுத்து நாட்டையே காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அது மிக அல்ல. அப்படியான அந்த சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்கு சுற்றுலா அதிகார சபை எப்படியான விடயங்களை மேற்கொள்கிறது? அதுக்கு ஒரு தனியான அமைச்சு, தனியான திணைக்களங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இயற்கை வளங்களோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் உங்களுடைய திணைக்களங்களுடைய பணிகள் எப்படி இருக்கிறது? எங்களுடைய சுற்றுலா அமைச்சு, மத்திய சுற்றுலா அதிகார சபை, நாங்கள் சுற்றுலா அமைச்சோடாக எக்கோ டூரிசம், அதாவது சூழல்நேய சுற்றுலாத்துறை சம்பந்தமாக சுற்றுலாத்துறை அமைச்சும் சேர்ந்து இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுத்து வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் கூடிய வெளிநாட்டு சுற்றுலா பயணி விரும்பி செல்லும் இடங்கள் கடற்கரை ஓரங்கள். கடற்கரை ஓரங்கள், நீர்வீழ்ச்சிகள், இவ்வாறு இடங்கள், அதாவது வனங்கள், இவ்வாறு இடங்களை விரும்பி செல்கிறாங்க. கடற்கரை ஓரங்களுக்கு போனவங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களும் என்ன கழிவுகள், பிளாஸ்டிக் பொலித்தீன் கழிவுகளை தான் கொண்டு போகிறாங்க. ஆகவே உள்நாட்டு சுற்றுலா பிரயாணிகளும் இவற்றை நாசப்படுத்துகிறாங்க. இதற்காக வேண்டி நாங்கள் பீச் கிளீனிங் என்று சொல்ல, கடற்கரை ஓரங்களை சுத்தப்படுத்துதல், இது சம்பந்தமான விழிப்புட்டல்கள் அனைத்து அண்மையிலே நாங்கள் தொடர்ந்து இந்த வருடங்களில் கூடிய நிகழ்ச்சி திட்டங்களை எங்கள் பாடசாலை மாணவர்கள், சுற்றால சார்பான அதாவது அரசு சார்பு நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், வேறு தொண்டர் நிறுவனங்கள் பல நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வந்தாலும், அது மட்டுமே உங்களுக்கு தெரியும், கரையோரங்கள் பாதுகாப்பில் இலங்கை கடற்படையினர், அடுத்தது இராணுவத்தினர், வனங்களை பாதுகாத்துக்கு கூடிய அளவில் அவங்கள் போய் அந்த இடங்களை போய் குப்பை கூலங்களை பொறுக்கி சேகரித்து அதை கொண்டு
சரியான இடத்துல போடுறாங்க. ஆனால் மக்கள் ஆகிய நாங்கள் என்ன செய்கிறோம், மீண்டும் அதே இடத்துல போகிறோம். நான் பூக்களை பார்த்துட்டு போனாலும் திரும்பி அந்த இடத்துல கொண்டு போகிறோம். இதுக்கு மக்களின் வந்து பங்களிப்பு வந்து ஒரு அதாவது கரிசனை அற்ற நிலைமை. என்ன அடுத்த கடற்கரை ஓரங்களில் வந்து உண்டு சுற்றுலா பயணிகள் வரும்போது நம்ம இயற்கை அழகு வந்து அதாவது கண்ணுக்கு கவர்ச்சி இல்லாமல் இருக்கும், கவரக்கூடிய மட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கழிவுகள் எங்கே போகுது, கடலுக்குள் போகும்போது அங்கே இருக்க கடல் ஆமைகள், சின்ன சின்ன மீனினங்கள், என்ன பிளாஸ்டிக்லேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் என்ற போயிட்டுலா அதுகள் வந்து அதை நாம் உட்கொண்ட நமக்கும் வரும். அதான் இப்போ அண்மை காலம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்து கொண்டு வருது. இதான் ஒரு காரணம். இவற்றை எரிப்பது, அடுத்து இவற்றை வந்து கண்ட இடங்களில் வீசி எறிவது, வேறு உயிரினங்கள் போனால் நம்ம உடலுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வேறு உயிரினங்கள் வந்து அதன் அதாவது இனப்பெருக்கம் அற்றுப்போகின்றது. சில உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் அழிவடைந்த காரணத்து பிளாஸ்டிக் பொருத்தி. அது மட்டும் இல்லாமல் பறவைகள் உட்கொண்டு பறவை அலைகின்றன. உங்களுக்கு ஜானைகளும் வந்து உட்கொண்டு வேற்றிலிருந்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றன. அவை இவ்வாறான பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து நாங்கள் எவ்வளவு பிரசாரங்களை மேற்கொண்டாலும் இவ்வாறான தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் வந்து இதை வெளிப்போட்டினாலும் ஆனால் மக்கள் வந்து சிந்தித்து செயற்பட வேண்டும். இது நமது நாடு, நமது வளம், நமது வருங்கால சமுதாயத்தை நாங்கள் இந்த வளங்களை கொடுக்க வேண்டும். நமது இயற்கை வளங்கள் வருங்கால சந்ததிக்கு உயர்ந்தளிக்க வேண்டும். நாங்கள் மட்டும் இதை பாவித்து வந்து இந்த வளங்களை தாங்கள் மட்டும் பாவித்து மற்ற வருங்கால சந்ததிக்கு இல்லாமல் நம்முடைய எதிர்கால சந்ததி இதிலிருந்து பயன்பெறணும். இதை வந்து சரியான விதத்தில் நம்ம பாதுகாத்தால் மட்டும்தான் நம்ம சமுதாய சந்ததியினை இது இயற்கை வளங்கள் நுகரக்கூடியதாக இருக்கும். இதை சிந்தித்து செயற்பட்டால் மட்டும்தான் இவ்வாறான சுற்றாடல் சீரழிவுகளை இருந்து நம்மளையும் பாதுகாத்து கொண்டு நமது நாட்டையும் பாதுகாத்து கொண்டு இங்கே இருக்கக்கூடியது போல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தலாம். சுற்றுலாத்துறையில் வந்து நமது முதலாம் இடத்தில் இருந்தால் சுற்றாடல் நேயமுள்ள சுற்றாடல் துறையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதாவது நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளேயே நாங்களே குப்பை கூலங்களை போட்டு நாட்டை குப்பையாக வைத்து விட்டால் வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு அடுத்த முறை வருவதற்கான மனம் இருக்க வாய்ப்பில்லை. ஆமாம், அதான் சொன்னேன். அதாவது பார்க்குற இடங்கள் வந்து ஒரு கண்ணை கவரக்கூடிய இடங்கள் வந்து அதாவது அசுத்தமான சுற்றாடல் வந்தால் ஒரு அசிங்கமாக அருவருப்பாக இருக்கும். என்ன வார மக்கள் எல்லாரும் குப்பைகளை கூட்டு அதிலிருந்து தூர்நாட்டங்கள் வீசும். சில இடங்கள் நுழம்பு, டெங்கு உங்களுக்கு தெரியும். தற்போது அரசாங்கங்கள் அதாவது சுகாதார அமைச்சர் எல்லாம் அடிக்கடி தொலைக்காட்சி ரேடியோவில் சொல்லிக் கொண்டிருப்பது டெங்கு பெரும் அபாயம் மீண்டும் கூடிக்கொண்டு போகின்றது மழை காலங்களில். அதான் மக்கள் கவனிப்பதில்லை. என்னத்தை சொன்னாலும் அந்த இடங்களில் அவங்களோட வீட்டில் இருக்க வேறு இடங்களில் போட்டாச்சு நினைக்காங்க. ஆனால் இவ்வளோ உயிரிழப்பு நடைபெறுகின்றது, வேறு பிரச்சனைகள் துர்நாற்றம் ஏற்படுகின்றது, அடுத்தது மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுகின்றது. எவ்வாறு இருந்தாலும் மக்கள் இந்த சில செயற்பாடுகள் நிறுத்துவதமாக இல்லை. பிளாஸ்டிக் பயன்பாடு அல்லது பொலித்தீன் பயன்பாடு அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள்? அண்மை காலமாக நாங்கள் கேட்டிருந்தோம், சில வகையான பொலித்தீன்களுக்கும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. எப்படி இருக்கிறது அமல்படுத்தப்பட்ட விடயம்? அண்மை வருடங்களில் நாங்கள் அதாவது ஒரு தரம் மட்டும் பாவிக்கக்கூடிய பிளாஸ்டிக் உற்பத்தி பொருட்களை தடை செய்வதல், அவற்றை பாவனைக்கு பாவிப்பது, உற்பத்தி செய்தல் என்பவை தடை செய்யப்பட்டுள்ளன. ஆகவே அதை வந்து காட்சிப்படுத்தவும் இயலாது. உதாரணமாக இப்போ ஒரு தரம் பாவிக்கக்கூடிய பிளாஸ்டிக் கரண்டிகள், அடுத்தது முள்ளு கரண்டிகள், மட்டும் இல்லாமல் காது குடைப்பாங்கள், காது குடைப்பாங்கள், அது மட்டும் இல்லாமல் சில அந்த ஸ்ட்ரோ முக்கியமாக நாளைக்கு மக்களை விட ஸ்ட்ரோ வந்து தூக்கி எறப்படுற அதாவது சூழலில் வீசப்படுற காலை இப்போ குறைந்து கொண்டு வருது. நாளைக்கு இப்போ குறைவு சிறிய இடங்களில் அதுகள் வந்து முற்றாக உற்பத்தி தடை செய்யப்பட்டது. உற்பத்தி பாவனை எல்லாம் தகவலும் தடை செய்யப்பட்டு தற்போது அது நாங்கள் கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது இந்த விடம் குறைந்து வந்தாலும் சில இடங்களில் வந்து பாவிக்கப்படுறது இன்னும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் ஆமாம், தடை செய்யப்பட்டாலும் சில உற்பத்தியாளர்கள் களவுத்தனமாக தங்கள் இலாப நோக்கத்தை விருத்தி செய்வதற்காக சுற்றாடலை பற்றி கரிசனை இல்லாமல் தங்களோட இலாபம்தான் அவங்களோட நோக்கம் இவ்வாறான செயற்பாடு வந்தாலும் எங்கள் அது உத்தியோகத்தோடாக அதாவது எங்களோட சுற்றாடல்களுக்கு பொறுப்பான போலீஸ் பிரிவு இருக்கின்றது. அவர்களாக நாங்கள் வந்து கண்காணிப்புகளை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். சில பொருட்கள் வந்து அதாவது நீதிமன்றம் ஒப்படைக்கப்பட்டு அவை வந்து பூரணமாக வந்து இல்லாதொழிக்கப்படுகின்றது. அடுத்து உற்பத்தியாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இப்போ ஜோக்கட் கோப்பைகள் வந்து சின்ன சின்ன
அதாவது ஸ்பூன்களை வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது யோகட் கப் அதில் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் அந்த பேம்போ ஸ்பூன் அந்த ஸ்பூன்கள் வருவதில்லை. இப்போது வந்து அந்த மூங்கில் செய்யப்பட்ட மூங்கிலாக செய்யப்பட்ட வருகிறது. அதில் குறைந்த வந்தாலும் சில தூரடங்களில் கிராமப்புறங்களில் இவற்றான பாவனை வந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. பழைய ஸ்டொக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் எங்களோட பழைய ஸ்டொக் என்று சொல்லி விற்பனை செய்ய முடியாது. எங்களோட வர்த்த மகாணி பத்திரிகை ஊடாக வந்து நாங்கள் பூரணமாக தடை செய்யும். அது போட்டிருக்கி உற்பத்தி செய்தல், விற்பனை செய்தல், பாவித்தல், காட்சிப்படுத்துதல் இவை அனைத்தும் தண்டனைக்குரிய குற்றம் தடை செய்யப்பட்டுள்ளது. அதை ஏதோ இந்த நாளில் ஏதோ ஒன்று செய்தால் அது வந்து குற்றவாளி அவர்கள் காணப்பட முடியாது. அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் சில இடங்களில் வந்து ஒரு விழிப்பூட்டலூடாக அவற்றை நாங்கள் அகற்றுறோம். மீண்டும் அவர்கள் பாவனையில் ஏதோ காட்சிப்படுத்தல் நடந்தால் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம். இப்போ நம்ம நாளில் தெரியும் உங்களுக்கு, சட்டத்தை இலவாக கொண்டு செயற்படுத்துவது சில இடங்களில் கடினம். ஆகவே இவர் சம்பந்தமான விழிப்பூட்டல் வந்து நாங்கள் அடிக்கடி இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்ன கடல் வளங்களை பாதுகாக்கிறது, பிளாஸ்டிக் அதுகள் கொட்டுப்படுறது, கடல் வளங்கள் அழியுது, கடல் புட்கள் அழியுது, கடல் தாவரங்கள் அழியுது, கடல் உயிரினங்கள் அது சம்பந்தமான கடல் பாசி அனைத்து அதாவது மீடியாக்களிலும் மீடியாக்களில் இது சம்பந்தமான விளம்பரங்கள் வந்து நாங்கள் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம். அவற்றை மக்கள் சிந்தித்து செயற்பட்டால் இவ்வாறான செயற்பாடுகளை நம்ம தடை செய்ய வேண்டும். அதாவது கடையில் விற்பனை செய்தாலும் கூட இதை நாங்கள் கொள்வனவு செய்வதில் இருக்கின்ற பிரச்சனையை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. கொள்வனம் செய்யாட்டி என்ன செய்யும், அந்த உற்பத்தியாளருக்கு நட்டம் ஏற்படும். சரிதானே? அப்போ என்ன செய்வாங்க, உற்பத்தியை நிற்பாட்ட வேண்டி வரும். அதை சிந்திக்கவும், அதான் நான் சொன்னேன். இப்போ சிந்தித்து செயற்பட வேண்டும். அதாவது கடையில் சும்மா தாராண்டு வாங்கிட்டு வரத்தை விட என்ன சொப்பிமே எதற்கெல்லாம் தாரான், அதை வந்து நம்ம வாங்காமல் பாவிக்காம விட்டு மீண்டும் மீண்டும் பாவிக்கக்கூடிய பொருட்களை பாவிப்போம். அவன் அங்கே உற்பத்தி தடப்படவன். நீங்கள் இந்த சொப்பின் பேக் என்று சொல்கின்ற போது ஒரு விடயம் வந்தது. இந்த சொப்பின் பைகளுக்கு ஒரு விலையை நிர்ணயிப்பதற்கு அண்மையில் சுற்று அதிகார சபை ஒரு வர்த்தமானியை வெளியிட்டு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதற்கு எதிராக பாவனையாளர் தரப்பிலிருந்து ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் அது சமரசமாக முடிவெடுத்து கேள்விப்பட்டோம். அது என்ன விடயம், அதில் உண்மையிலேயே அந்த சட்டம் அமலாக போகிறதா இல்லையா? நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் வந்து, அதாவது கடையில் வந்து ஒரு பொருட்களை வாங்கும்போது அந்த ஷாப்பிங் பேக் பார்த்து அதுக்கு நுகர்வோர் வந்து காசு கொடுக்கணும். ஏன்னா வெளிநாடு சட்டங்கள் இருக்குது. அப்படி ஏன் வந்தேன்னு மக்கள் புரிந்து கொள்ளலை. ஏனென்றால் ஷாப்பிங் பேக்கிற பாவனை குறையும், சூழல் வீசி அளவு குறையும், சூழல் பாதுகாக்கப்படும். இவ்வாறான செயற்பாடுகள் வளர்ச்சியடைந்த நாட்டில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் என்ன செய்வாங்க, கடைகளுக்கு செல்லும்போது, அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் செல்லும்போது தங்கள் சொந்த பைகள் எடுத்து சொல்லுவாங்க. அதாவது கடதாசியில் பன் பையோ, பிரம்பு பையோ, பிரம்பு கூட, அடுத்தது சாக்கு பையில். அது மட்டும் இப்போ பாருங்கள், சீலை பை தான் எல்லா இடத்தையும் பாவிக்காங்க எல்லாரும். அவ்வாறான பைகள் எடுத்தும் போது அங்கே வந்து உற்பத்தி குறையடையும். ஆனால் அது ஒரு நுகர்வோர் தான் இதை வழக்காடினவர். நீங்கள் அதை கடையில் வாங்குகிற பொருட்கள், பொதி செய்கிற பொருட்களுக்கு நாங்கள் பணம் செலுத்தலாண்டு சட்டத்தில் வந்து சட்டமூடாக வந்து சட்டத்தில் இருக்கிறது இல்லை இருக்க வேண்டிய அவர் வந்து கோர்ட்டில், அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த நாங்கள் செயற்படுத்த இருந்த செயற்திட்டம் வந்து தடுக்கப்பட்டது. இப்போது மீண்டும் அது அமலாகும் என்று ஒரு அமலாகும் என்று நான் நினைக்கிறேன். சில சூப்பர் மார்க்கெட்டுகள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகும்போது ஒரு சூடனைய பைகளையோ அல்லது மீள் பாவனைக்கு ஒரு பைகளை கொண்டு வந்தால் உங்களுக்கு அவர்கள் பணம் தருகிறார்கள். இவ்வாறான செயற்பாடு சில சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் உண்மையில் அந்த திட்டம் என்பது சரியான திட்டம். அதாவது பொலித்தீன் பாவனையை குறைப்பது என்பது நீங்கள் இலவசமாக கொடுக்கும்படும் வரை நீங்கள் வாங்குவதை நிறுத்தப் போவதில்லை. அதனை பணம் கொடுத்துதான் வாங்க வேண்டும் என்றால் பொலித்தீன் பையை வீட்டில் இருந்தால் எடுத்து செல்வீர்கள். அப்போது அதிகமாக சூழலுக்கு செல்கின்ற ஒன்று குறையும். அதான் அப்படியா செயற்பாடு. அதை தெளிவுபடுத்தல் அவர்களுக்கு இருக்கவில்லையா அல்லது இல்லை அறிக்க வேண்டும். அவங்க ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள தான் அவங்க அதை வந்து வழக்க தாக்கல் செய்யுது. ஏன்னா நாங்கள் வாங்கல பொருட்களுக்கு அதை சுற்றி தருவ பொதிக்கு நாங்கள் பணம் கொடுக்கலான்ட்டு. அதை வந்து அவங்கள யோசித்தது வந்து இங்கே சுற்றாடல் பாதுகாப்பை பற்றி யோசிக்கலாம். அவங்க இருக்கின்ற சட்டத்தில் இருக்கின்ற இல்லை தங்களோட காசி சும்மா போகுதுன்ட்டு.
அப்ப நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ள முடியுமா? அது இருக்கின்ற அது சம்பந்தமான எனக்கு இது தற்போது அதை சம்பந்தம் அறிவியல் எனக்கு இருந்தாலும் சூழல் பாதுகாப்பு ஒப்பிடும்போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்யலாம். வீட்டில் இருந்து ஒரு பையை கொண்டு வரலாம். சில இடங்களில் தராங்க 6 பாயிண்ட்ஸ் தராங்க. 6 பாயிண்ட்ஸ்ன்ற கூட கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்ஸுகள் சேரும்போது நமக்கு ஒரு பணமாக கிடைக்கும். அப்படியான சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அதை ஊக்குவிக்கிறாங்க. ஏனென்றா அவங்க வந்து சுற்றாடலை பாதுகாக்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. அவங்க வந்து மக்களிடமிருந்து பொருட்களை விற்று சம்பாதித்தாலும் சுற்றாடல் நேயத்திலையும் கரிசனை உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்குது. தனி சின்ன சின்ன கடைகள் அதை பெரிய கரிசனை இல்லை அவங்களுக்கு. ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அரசு நிறுவனங்கள், அரசு சார்பு நிறுவனங்கள் இது சம்பந்தமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறு எல்லாரும் சிந்தித்து செயலாற்ற பொலித்தீனை போன்றுதான் இந்த பிளாஸ்டிக் போத்தல்களும். இந்த நாங்கள் ஆரம்பித்து சொன்னது போன்று நீங்கள் வெளியில் ஒரு தூர இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு தாகம் எடுப்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். வீட்டிலிருந்து ஒரு போத்தலில் தண்ணீரை கொண்டு போவது இலகுவான விடயம். நீங்கள் கடையில் வாங்கி குடித்துவிட்டு அதில் நீங்கள் வீசி செல்ல, அது கழிவுக்கு செல்ல, அது பிறகு கடலுக்கு செல்ல, அது மிகப்பெரிய பிரச்சனையாகி மீனாக அதில் ஒன்று ஒரு நோயாக உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. இது தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவது உங்களுடைய பொறுப்பு அல்ல, உங்களுடைய நிறுவனத்தினுடைய. அதற்கான வேலை திட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் 2018 இருந்து இது சம்பந்தமான விழிப்புட்டுகள் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாய்க்க வேண்டாம், அதான் பெட் போத்தல பாவனை குறைங்க. இதால் வந்து நாங்கள் சொன்னது என்னென்னா மக்களுக்கு நல்லம் இல்லை. தற்போது அண்மை ஆய்வுகள் வந்து சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கு இவற்றின் மூலம் புற்றுநோய் உருவாகுது என்று. நாங்கள் ஏற்கனவே சொல்லியது இவற்றின் மூலம் சூழல் பிரச்சனை வருமெண்டு. சூழல் பிரச்சனைகள் வருகுது, டெங்கு பரவுது, அடுத்த சூழல் வீசுகிற பல பிரச்சனை வருது, கான்கள் அடைபடுது. இவ்வாறான செயற்பாடுகளை செய்யாதீங்க நாங்கள் செய்து கொண்டோம். இப்போ தற்போது ஆய்வுகளை சொல்லுது சுகாதார திணைக்களம் ஆய்வுகளின்படி இவற்றின் மூலம் புற்றுநோய்கள், அதாவது பெட் பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டில்களை மீண்டும் பயன்படுத்தணும். அந்த பாட்டிலை மீண்டும் முறை பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக புற்றுநோய்க்கான வாய்ப்பு, அதாவது ஒரு தரம் பாய்க்கும். அது மட்டும் இல்லாமல் பாடசாலை பிள்ளைகள் கொண்டு செல்லும் 75-80% பொருட்கள் வந்து பாவனைக்கு உதவாது, பயன்படுத்த முடியாது. அதாவது ஒரு தரம் பாவிக்கக்கூடியது. அவற்றை இவங்கள் போலியான லேபிள்களை பின்பக்கத்தில் குறியிட்டு அவற்றை விற்பனை. அதான் என்ன லாப நோக்கம், வேற ஒன்றுமே இல்லை. எல்லா இடங்களையும் உங்களுக்கு தெரியும், 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் பொருட்கள் வாங்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றது. இவை வந்து உணவுப் பொருட்களுக்கு சரி வராது. உணவுப் பொருட்கள்களிடவோ அடுத்தது பொதியிடவோ அதுகளை சரி. இவை வந்து அதாவது அந்த வேறு விடயங்களுக்கு, உதாரணமாக ஒரு பூச்சாடியை உருவாக்குறதுக்கு, இல்லாட்டி வேறு பொருட்களை செய்வதற்காக இவ்வாறான பிளாஸ்டிக்கில் பாவிக்க, அதைத்தான் நாம் சாப்பாடு பயன்படுத்துகிறோம். அது மக்கள் சிந்தி அதை இவற்றிலிருந்து வெளிவரணும். இது எனக்கு தேவையில்லை, இது நான் வாங்கல. நான் பிள்ளைக்கு ஒரு சுற்றால் நேயமுள்ள ஒரு லஞ்ச் பாக்ஸை தான் வாங்கி கொடுக்கணும். சுற்றால் நேயமுள்ள ஒரு போத்தலை தான் மாணவனுக்கு கொடுக்க வேணும். இல்லாட்டி வாழை இலையில் சாப்பாடு கட்டி கொடுக்கலாம். அதை விடுத்து சுற்றாலயமுள்ள ஒரு லஞ்ச் பாக்ஸை வாங்குறத மாணவன் தரம் 1 தரம் 13 வரைக்கும் கொண்டு செல்லலாம். அது வந்து உடையாது. என்ன தெரியும் உங்களுக்கு, வெள்ளிரும்பு ஆக்கப்பட்ட பொருட்கள் வந்து கன பாடசாலை மாணவர்கள் மாறிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அலுவலகங்கள் அதை தான் கொண்டு வராங்க. இவ்வாறானது மாற்ற வேண்டும். தங்கள் பெற்றோர்களை விட்டு சிந்திக்க வேண்டும். அதை விட்டு கலகலர வடிவான பொட்டில் பிள்ளைகளை வாங்கி கொடுத்து வடிவாயிருக்கும், அதில் ஏற்ப பாதிப்பு தெரியாது. கலரான பொட்டிலையும் கலரான பொருட்களை வாங்கி கொடுத்து கலரான வித்தியாசமான நோய்களையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க, அதனால் கலகல சாப்பாடுகளையும் வாங்கி கொடுக்குறது. ஏன்னா இப்போ நம்ம சுட்டால பிரச்சனைகள் வெளியில் போனால் கன பிரச்சனைகளை நாங்கள் சொல்லலாம். அவை இவற்றை நாங்கள் சிந்தித்து செயற்படலாம். அடுத்து இன்னும் ஒரு கேள்வி, இந்த பிளாஸ்டிக் அல்லது அதன் பொலித்தீன் பாவனை தொடர்பான விடயத்தை பேசுகின்ற போது திண்ம கழிவு முகாமைத்துவம் என்பதும் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது சம்பந்தமாக உங்கள் நிறுவனத்தினுடைய பொறுப்புகள் என்ன, எப்படியான திட்டங்கள் இருக்கிறது? நாங்கள் திண்ம கழிவு என்று சொல்வது முகாமைத்துவத்தில் தான் பிரச்சனை. திண்ம கழிவு முகாமைத்துவம் செய்வதெல்லாம் பிரச்சனை இருக்கு. கழிவுகள் வந்து உருவாக்கப்படுது. உதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கும்போது அதில் வர பொலித்தீன் வருது. அடுத்தது வேறு ஏதோ கண்ணாடி உடைஞ்சாலும் ஒரு திண்ம கழிவை தான் வருது. அது மட்டும் இல்லை, குசினியில் அதாவது சமையலறையில் பாவிக்கப்படும் சமையலறை கழிவுகளும் வந்து ஒரு கழிவாக தான் வருது. உக்கக்கூடிய கழிவுகள், உக்க முடியாத கழிவுகள் இருக்கிறது. உக்கக்கூடிய கழிவுகளை நாங்கள் என்ன செய்யலாம்? சேதன பசலை வீட்டு மட்டத்தை செய்யலாம். ஏனென்றால் நாங்கள் இப்போ அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தும் காய்கறிகள் மீதி என்ன சாப்பாடுகளை வந்து அளவாக சாப்பிட்டோம்னா சாப்பாட்டு கழிவு இங்கே வராது. அளவாக சாப்பிட்டோம்னா அப்போ இது சிறிய ஒரு பதிவு வரப்போ இதை வேட்டை கொண்டு சேதன பசலை. அது மட்டும் இல்லாமல் சில ஆஞ்சநேயக்கனை சொன்ன மாதிரி தவிர்க்க முடியாத கழிவுகள், அதாவது
சலவைத்தூள் வந்து பொதி செய்யப்பட்டு தான் வருது. பிஸ்கெட்டுகள் பொதி செய்யப்பட்டு வருது. பால் மாக்கள் பொதி செய்யப்பட்டு இவை தவிர்க்க முடியாத கழிவுகள். அடுத்தது வெளிநாட்டில் நம்ம வேறு எதுவும் எலக்ட்ரிக் சாதன பொருட்களை வாங்கும்போது பொதி செய்யப்பட்டு வருகின்றது. அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பொலித்தீனில் வந்து சில நன்மைகள் இருந்தாலும் தீமைகள் கூட. அதை வந்து முகாமைத்துவம் செய்வதெல்லாம் தீமைகள். பாவனைக்கு பிற்பாடு செய்கிற முகாமைத்துவம் தான் பிரச்சனைகளை உண்டாகுது. உதாரணமாக எப்படி கையாளலாம், அதை கையாளுறது சரியான விதத்தில் வந்து வெளியேற்ற வேண்டும். உதாரணமாக பெட் போத்தல் வந்து நீங்கள் சொல்கிறது திண்மை கழிவு, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை வந்து மீள் சுழற்சி செய்யக்கூடிய இடங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இவற்றின் மூலம் அதாவது ப்ரஷ்கள், அடுத்தது துடைப்பான் தடிகள், இவ்வாறான அடுத்தது மணற்ற பூச்சாடிகள், இவற்றை இந்த பெட் போத்தைகளை சேகரித்து இவற்றிலிருந்து மீள் உற்பத்தி பொருட்களை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இலங்கையில் பல இடங்கள் இருக்கின்றது. அதை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் வீட தூக்கிடுறோம், சூழலை தூக்கிடுறோம். இது வந்து இவற்றின் மூலம் அதாவது அந்த டைமில் கொடுத்தீங்கள்ல, உதாரணமாக ஒரு இடங்களில் வந்து சில இடங்களில் வந்து கண்ணாடி போத்தல்கள் பாவிக்கப்படுது. உதாரணம் எங்கள் அலுவலகத்தில் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் பாவனை இல்லை. எந்த ஒரு நிகழ்வு நடையும் போது நாங்கள் வேறு ஒரு கண்ணாடி போத்தல் வாங்கி வச்சுக்கோம். போட்டை ஃபில்டர் இருக்குது, அதில் பிடிச்சிக்கொண்டே குடிக்க வேண்டியது. இல்லாட்டி அதாவது கூடைகள் இருக்குது, அதை குடிக்கலாம். ஆனால் கூடிய அளவு நாங்கள் கண்ணாடி போட்டு தான் வச்சுருக்கோம். திரும்பி கழுவி நாங்கள் திரும்பி கொடுக்குறோம். அது வட்டிலேருந்து நாங்கள் விடுபட்டுட்டோம். அதே மாதிரி வேறு நிறுவனங்களும் இதை வாங்கி வச்சு கொள்ளலாம். தங்கள் அதாவது ஒரு ஆடிட்டோரியத்துக்கு எத்தனை பேர் அவங்களோட ஆக்கள் இருக்கக்கூடிய அதுக்கேட்ட போத்தலில் வாங்கி வைத்தால் அவங்க வந்து ஃபில் பண்ணி குடிக்கலாம். அவை நாங்கள் பாருங்க ஒவ்வொரு தடவை எங்களோட நிகழ்வு நடக்கும்போது இந்த போத்தலோடு இல்லாட்டி எங்களோட உத்தியோகத்தில் கட்டாயம் வந்து போத்தலில் கொண்டு வருவாங்க. எங்களை ஃபில்டருக்கு தண்ணி முடிஞ்சால் எடுத்து குடிக்கலாம். அப்படியான செயற்பாடுகள் நிகழும்போது அந்த பெட் போத்தல் பாவனையை குறைக்கலாம். அதாவது அந்த பாவனை குறைக்கணும். நாங்கள் எங்கள் கையில் இருக்குது, அதாவது விற்பனை செய்ய நிறுத்துங்கள் அல்லது உற்பத்தி நிறுத்துங்கள் என்று கூறுவதற்கு முன்பதாக அதனை கொள்வனவை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அதாவது கழிவுகள் உருவாக்கக்கூடிய கொள்வனை நிறுத்தணும். இல்லாட்டி அப்படி 7வது கட்டத்துக்கு நான் வாங்கினா மீள் பாவனை சரி வராதில்லை, மீள் சுழற்சி நேரடியாக கொடுக்கணும். சரியான பொருத்த மடங்களை தான் முகாமித்தோன்னு சொல்கிறேன். அந்தந்த கழிவுகளை பொருத்தமான தரகர்கள் கூட அனுபவம். உங்களுக்கு தெரியும், அன்றாட எல்லா இடங்களிலும் வந்து உடைந்த கதிரைகள், கண்ணாடி பொருட்கள், அடுத்தது பிளாஸ்டிக் பொருட்கள், அடுத்த பழைய டிவிகள், என்ன எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய முகவர் தரகர்கள் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கின்றார்கள். அடுத்தது மின் இலத்திரனிய கழிவுகளை பெட்டிகளை வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க. கம்ப்யூட்டர், டிவி, இதெல்லாம் நம்ம என்ன பழைய சாமானம் சேர்த்து அடுத்த பரம்பரை அவற்றை வெளியில் அகற்றுறாங்க. பழைய பரம்பரை சேர்த்து வச்சா புது பரம்பரை வந்து வெளியேற்றினா அது கழிவாக போகுது. அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த பொருத்தமான இடங்களுக்கு நாங்கள் ஒப்படைக்கும் போது கழிவுகள் வந்து உருவாகாது. இவற்றையும் வந்து சிறந்த முகாமைத்துவம் ஊடாக வந்து கழிவு இல்லாமல் செய்யலாம். அதாவது கழிவுகள் ஒரு வளம். இவற்றை விற்று சில இடங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த பெட் போதையில் விற்று ஒரு கிலோ வந்து பெட் போதை 20 ரூபா 30 ரூபாயெல்லாம் போகுது. இப்போ கூடிட்டு அடுத்து அது உக்கக்கூடிய கழிவு வந்து சேதன பசலை வெட்டை தோட்டங்கள் கூடலாம், மலைச்சாடிகளுக்கு கூடலாம் வேறு செயற்படலாம். இல்லாட்டி கழிவுகளை போட்டு மண்ணை மூடினாலும் உக்கக்கூடிய கழிவுகளை மண்ணை அந்த காலத்தாக்க நம்ம அதை தானே செய்கிறாங்க. என்ன நம்மளோட அதாவது பெரிய மூதையர்னு செய்கிறாங்க, அதான் செய்யலாம். அதை நம்ம இப்பயும் செய்யலாம். அதை நம்ம செய்கிற விருப்பம் இல்லை. என்ன சொப்பி மேக்கலை கட்டி அவனுக்கு கொடுக்கணும், பக்கத்து வீட்டு வைக்கணும். இல்லாட்டி நகரசபை கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் பழக்கப்பட்டுட்டோம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான அசர்பைஜானிடம் இந்த மாநாடு தொடர்பான விடயங்களை பற்றி பேசியிருந்தோம். இலங்கையினுடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பான விடயத்திலும் நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டும். அதனுடைய பாதிப்புகளை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலநிலை மாற்றம் சம்பந்தமாக மத்திய சுற்றுலா அதிகார சபை மக்களுக்கு எப்படியான விழிப்புணர்வுகளை செய்து வருகிறது? திட்டங்கள் என்ன? நாங்கள் பல நிறுவனங்களோட, அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அடுத்து இது நிறுவனங்களோட பல நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் பாடசாலை மாணவர்களை நோக்காக கொண்டு செயற்பட்டு வருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் நிறுவனங்களோட இணைந்து மாணவர்களுக்கான காலநிலை சம்பந்த பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அவை பாடசாலையில் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் எங்களது ஜனாதிபதி பதக்கம் பெற்ற மாணவர்கள் வந்து அதாவது காலநிலை மாற்றத்திற்கான பாதைகளை தேர்ந்தெடுத்து இது சம்பந்தமான கருத்திட்டங்களை மேற்கொண்டு அதாவது இந்த சமூக மட்டத்தில் வந்து மாணவர்கள் அந்த எங்களோட சுற்றால முன்னோடி ஜனாதிபதி பதக்க மாணவர் ஊடாக வந்து சமூகம் வந்து விழிப்பூட்டப்பட்டு சமூக மட்டத்தில் வந்து கருத்திட்டங்களை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் குறிப்பிட்ட மாவட்டங்களில்.
அண்மையில் வந்து மட்டக்களப்பு, அம்பாறை, கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை போன்ற இடங்களில் வந்து நிகழ்ச்சி திட்டங்கள் நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். அப்போ இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள் மட்டுமில்லாமல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா சகல மீடியா புத்தகங்கள் மாணவர்கள் நோக்காக கொண்டு செய்யும்போது மாணவர்கள் நாங்கள் கூடிய அளவு காலநிலை மாற்றத்துக்கு எதிரான செயற்பாடுகளை வந்து அதை குறைத்து செய்யக்கூடிய சமூக மட்டத்தில் செயற்பாடுகள் மேற்கொள்ளணும். அடுத்து கண்டல் தாவரங்கள் முன்னடை செய்தல், சில இடங்களில் வந்து அந்த கடல் கரை உரங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அங்கே உள்ள கழிவுகள் வந்து அகற்றப்பட்டு இவ்வாறு சம்பந்தமான சில இடங்களில் பதாதைகள் போடப்பட்டு இவ்வாறான இடங்களை பாதுகாப்பும், காலநிலை மாற்றத்திலிருந்து நம்ம நாட்டையும் உலகத்தையும் பாதுகாப்போம். இவ்வாறான விழிப்புணர்வு செயற்பாடு பலவை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இனி வருங்காலங்களில் இது சம்பந்தமாக கூடிய அளவில் நாங்கள் வந்து கரிசனை எடுத்து அந்த செயற்திட்டங்களை இலங்கை பூரா விரிவாக்கி இருக்கின்றோம். ஆகவே இவற்றின் ஊடாக மக்களும் விழிப்படைய வேண்டும். இதுதான் இதன் பிரதான தாக்கங்கள் என்ன, காலநிலை மாற்றத்தின் பிரதான தாக்கங்கள். இவற்றில் நம்ம நீங்கள் சாதாரணமாக ஒரு பிரச்சனையாக நாளாந்தம் கடந்து போகின்ற ஒரு விடயம் அந்த காலநிலை தாக்கத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விளைவாக இருக்கலாம். நீங்கள் சாதாரணமாக இப்போது அக்குரணை நகரில் வெள்ளம் என்று நாங்கள் சொல்கின்றோம், அல்லது மாத்தறையில் வெள்ளம், நுவரெலியாவில் வெள்ளம் என்று நாங்கள் சொல்கின்ற போது ஏன் இப்படி அடிக்கடி வருகிறது என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது அங்கே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இது காலநிலை மாற்றத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை. இப்போது அடிக்கடி சொல்கின்ற விடயம் மக்கள், அதாவது முன்னரை போன்று இல்லை, இந்த காலநிலை பருவநிலை மாற்றங்கள் எல்லாம் மாறிவிட்டது, எதற்காக என்று கேட்டால் அதுதான் காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கம். அதனை குறைத்து கொள்ள எங்களுக்கு முடிந்த விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். இல்லை, உங்களுக்கு தெரியும் காலநிலை மாற்றம் இயற்கையாகவும் உருவாகும். அந்த காலங்களில் வந்து அதாவது எரிமலைகள் குழம்பு வடித்து அதுகள் இயற்கையாக உருவாக்கப்பட்டதும் இருக்குது. மனித செயற்பாடுகள் மூலம் சில அதாவது பச்சை விட்டு வாயுக்களையும் வெளியேற்றம் கூட உலக ரீதியில் கூட உங்களுக்கு தெரியும். இனி வருங்காலத்தில் அதாவது டிசம்பர் மாதத்தில் வந்து உங்களை வழித்தரத்தை பார்க்கும்போது அதாவது சுவாசிக்க அற்ற நிலை, அதாவது வழி மாசடைந்த உச்சகட்டம். இதுகளில் என்னது வருது, நம்மளது பச்சை விட்டு வாயுக்கள் வெளியேறுது. இது எங்கே போய் சேருது, எல்லாம் காலநிலை மாற்றத்தை தான் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் காபனை உறிஞ்சக்கூடிய குடியளவு உறிஞ்சக்கூடிய கண்டல் தாவரங்கள் கடற்பாசிகளை நம்ம அடிவடைஞ்சால் அது அங்கே உறிஞ்சப்படும். அதுதான் பிரச்சனை. அது வந்து மீண்டும் வந்து வளிமண்டலத்தான் விடப்படும். அவை கட்டாயம் பூமி வெப்பமடையும். பூமி வெப்பம் அடைந்து காலநிலை மாற்றம் உருவாகும். அவை அதுக்காக வேண்டி மீளடை செய்யணும். முருகை கற்பாறைகள் என்ன முருகைப்பாறைகள் எல்லாம் இப்போ அழிவடைந்து வருது. இன்னதுக்காக வேண்டி அவனோட மீனவர்கள் வந்து மீன்பிடி கைத்தொழிலுக்காக வேண்டி மற்றும்படி ஒரு அலங்கார பொருட்களை வேறு நாடுகள் விற்பதற்காக வேண்டி கூடிய அளவு மீன்பிடி கைத்தொழிலூடாக அந்த வலைகள் வந்து பொருத்தமற்ற வலைகளை போட எல்லாம் லாப நோக்கம் சேதமடைப்படுகிறது. லாப நோக்கத்துக்காக வேண்டி அடுத்தது அதிலிருந்து முருகைப்பாறைகளில் பல நட்டங்களை நாங்கள் எதிர்நோக்கின்றோம். சிறிய மீனினங்கள் வந்து இனவிருத்தி அற்று போகின்றது. முருகல் பாறை என்பது மீன்களுடைய ஒரு வீடு, வாழிடம் என்று சொல்வார்கள். அவ்வாறான இடங்கள் வந்து அழிவடைந்து வாரத்தால் வந்து காலநிலை மாற்றத்திலும் வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும். நம்மளோட வாழ்வாதாரம் மீனவர் வாழ்வாதாரத்திலும் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இல்லை அந்த காலநிலை மாற்றம் என்று சொல்வது எல்லா இதிலையும் தாங்கியது. வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதே மாதிரி நீர் வற்றும். ஏன்னா நீர் வற்றும் போது உதாரணமாக சில இடங்கள் வந்து நீர் வற்றும் போது அடுத்தது அந்த நீரை வந்து பெறுறதுக்கு வேறு இடம் செல்ல வேண்டும். இவ்வாறான இடங்களில் செய்யும்போது பாலியல் துஷ்பிரத்துக்கு உள்ளான கதைகளும் நம்ம நாட்டில் பதிவாயிருக்கு. இங்கே தாக்கம் காலநிலை மாற்றம். நீரை பெறுறதாரு கூட வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகளோ பெண்கள் போகும்போது வரும்படி தூரங்கடங்களுக்கு போய் வரும்போது வரும் வழிகளில் பாலியல் துஷ்பிரகம், சிறுவர் துஷ்பிரகம், இவ்வாறு இடங்களுக்கு ஒரு காலநிலை மாற்றம் ஒரு பங்காக இருக்கிறது. இவை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவை நாங்கள் சிந்திக்கணும் இங்கிருந்து இது உருவாக்கப்பட்டது. இவற்றை தடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிந்தது, அதாவது சுற்றாடலுக்கு சம்பந்தமான காலநிலை மாற்றத்துக்கு எதிரான காலநிலை குறைக்கிறதுக்கு சிறிய சிறிய செயற்பாடுகள் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். எங்களால் முடிந்த விடயத்தை செய்கின்ற போது ஓரளவு இருக்கின்ற தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியும். ஆமாம், என்றது நாங்கள் பல முக்கியமான விடயங்களை பேசியிருந்தோம். இலங்கையினுடைய காலநிலை தொடர்பான விடயங்கள், சுற்றாடல் பாதுகாப்பில் மக்களுக்கு இருக்கின்ற பங்கு, சுற்றாடல் அதிகார சபையினுடைய செயற்பாடுகள், அதே போல் அடுத்த கட்டமாக செய்கின்ற வேலைகள் என்று பல பொலித்தீன், அதே போல் பிளாஸ்டிக் பாவனையினுடைய பாதகம், அது ஒரு கண்டல் தாவரங்களுடைய அழிவு உள்ளிட்ட பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இன்றைய தினம் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய சுற்றாடல் கல்வி மற்றும் அதே போல விழிப்புணர்வு பிரிவினுடைய உதவி பணிப்பாளர் திரு என் திருலோகச்சந்திரன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல முக்கியமான தகவலை வழங்கியிருந்தார். நன்றி உங்களுக்கு. வசந்த உங்களுக்கு நன்றி பிரசன்னா. வசந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
ஆமாம், இதே போல இன்னும் ஒரு சமூக பொறுப்பு சார்ந்த இன்னும் ஒரு நமக்காக நாம் நிகழ்ச்சி இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசும் வரை விடைபெற்று சொல்கிறோம். நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம்.